அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 4ஆம் தேதி கவுண்டிங்க்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்தோ அதெல்லாம் சுட்டிக்காட்டி அங்கங்கே எந்தெந்த அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்தெந்த மாதிரிலாம் நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கும் நாங்கள் பல முயற்சிகள் செய்து தேர்தல் ஆணையத்துக்கும் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்து பல முயற்சிகளுக்கு அப்புறம் அங்கங்கே எல்லா சர்ச்சைகளுக்கு அப்புறம் தேர்தல் நடந்து முடிந்திருக்குது. கவுண்டிங்கும் அதே மாதிரி எந்தவித தில்லுமுலும் இல்லாமல் திமுக எந்தவித பல குளறுபடி செய்ய முயற்சி செய்வாங்க திமுக. ஸோ அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று நாங்களுக்கு போஸ்டல் பேலட்ல கண்டிப்பா போஸ்டல் பேலட் வெளி மாநிலங்கள் வந்து இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது யார்கிட்ட இருந்து எங்கெங்க வருதுன்னு கண்டிப்பா லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா போஸ்டல் பேலட்ல நிறைய பேர் சர்வீஸ் பீப்புள்கிட்ட இருந்து வருது. ஸோ நிறைய இடத்துல அதுக்கு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும் எங்கெங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் போஸ்டல் பேலட் முழுவதும் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கண்டிப்பா முடிஞ்ச பிறகு எங்களுக்கும் தரணும்னு கேட்டிருக்கோம். அது கண்டிப்பா முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மொத்த கவுண்டிங் சென்டர்ஸ்க்கும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் தேவையில்லாத தகராறுகளை செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால கவுண்டிங் சென்டர்ஸ்குள்ள கூடுதல் பாதுகாப்பு, அது மத்திய படையை வைத்து கூடுதல் பாதுகாப்பு, காவல்துறை இல்லாமல் மத்திய படையை வச்சு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா போஸ்டல் பேலட் முக்கியமா என்னன்னா போஸ்டல் பேலட்ல எல்லா போஸ்டல் பேலட்டையும் ஸ்கேன் பண்ணணும். அது இல்லாமல் அந்த போஸ்டல் பேலட் வந்து கடைசி 2 ரவுண்ட் இவிஎம் முடியறதுக்கு முன்னாடியே போஸ்டல் பேலட் வந்து முடிஞ்ச பிறகுதான் கடைசி 2 ரவுண்ட் முடியணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா போஸ்டல் பேலட் நிறைய இடத்துல கடைசியில என்ன வைப்பதற்கான முயற்சிகள் நடக்குது. அது கண்டிப்பா அது ரூல்ஸ் படி கிடையாது. அது நிறைய ஆர்ஓகளுக்கு இன்ஃபர்மேஷன் போகணும். இவிஎம் கடைசி 2 ரவுண்ட் முடியறதுக்கு முன்னாடியே போஸ்டல் ஓட்டுகள் அனைத்தும் எண்ணப்பட்டு முடித்த பிறகுதான் கடைசி 2 ரவுண்ட் போகணுன்றதை நாங்க கேட்டிருக்கோம். அது கண்டிப்பா எல்லாருக்கும் நேற்று ட்ரைனிங்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நிறைய ஆர்ஓக்கு அது சம்பந்தமாக ஒரு கூடுதல் தகவலாக அவங்களுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பணும். கடைசி 2 ரவுண்டுக்கு முன்னாடி போஸ்டல் ஓட்டுகள் முடிக்கப்பட வேண்டும் கேட்டிருக்கோம். அனைத்து போஸ்டல் ஓட்டுகளும் ஸ்கேன் பண்ணணும். எந்த இடத்திலும் எந்த குளறுபடியும் திமுகவினர் எந்த குளறுபடியும் அவர்கள் எந்த சூழ்ச்சியும் செய்து இதுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் இதை அனைத்தும் கேட்டு ஒரு கடிதமாக கொடுத்திருக்கிறோம். அவங்க தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களையும் கூடுதல் தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம் அவர்களையும் சந்திச்சு அவங்க 2 பேர்ட்டையும் கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக செய்வதாக சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது வீடியோகிராஃபும் பண்ணணும். எல்லா போஸ்டர்லையும் ஸ்கேன் பண்ணி பேரலா ஸ்கேனிங் நடக்கணும். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக அதுல எந்த தவறுகளும் நடந்துவிடக்கூடாது. ஏன்னா போஸ்டல் ஓட்டுகள் தான் எப்பயுமே ரீகவுண்டிங் தவறுகள் நடக்கும். ஸோ அது நடக்காமல் தடுப்பதற்காக பேரலா ஸ்கேன் பண்றதுல எந்த தவறும் இல்லை. அதிகபட்சமாக 3500 3800 போஸ்டல் ஓட்டுகள் ஒரு சில இடத்துல இருக்கு. ஸோ அதை ஸ்கேன் பண்றதுல எந்த தப்பு இல்லை. ஒவ்வொரு போஸ்டல் ஓட்டுகளும் மற்றதெல்லாம் டிஜிட்டல்ல இருக்கு. இது ஒன்று தான் மேனுவல்ல இருக்கு. ஸோ அனைத்து போஸ்டல் ஓட்டுகளும் ஸ்கேன் பண்ணப்பட்டு பேரலா அதோட ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பா அது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது முழுவதும் அந்த போஸ்டல் ஓட்டுகள் எண்ணுவதை முழுவதும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். அதுல இருக்கிற டேபிள்கள்ல தெளிவாக எண்ணப்பட்டு எந்த தவறும் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. நன்றி.